நம்ம பார்க்குறது கெய்மான் முதலை. பாருங்க, முதலை உள்ளே இருக்குது பார்த்துங்க. தண்ணிக்குள்ளே படுத்துருக்கு பாருங்க. அந்த வாயமான் அந்த தலை தெரியுது பாருங்க. இந்த மரத்து கீழே படுத்துருக்கு கெய்மான் முதலை. முதலைகள் முதலை கண்ணீர் வெடிக்காதான்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. அந்த மாதிரி முதலை கண்ணீர் விட்டால் யாருக்கு தெரிய போகுது, உள்ள தண்ணிக்குள்ளேயே போயிடுமா. அந்த மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் சொல்லுவாங்க முதலைகளை வச்சு. முன்னோர்கள் சொல்லாத பழமொழியே இல்லை. எல்லா விலங்குகள் பற்றியும் பழமொழி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம மஞ்சள் அனகோண்டாவை பார்க்க போகிறோம். பாருங்களேன், மஞ்சள் அனகோண்டா. அனகோண்டா பாம்புகளே நிறைய வகைகள் உண்டு. நான் மஞ்சள் அனகோண்டாவை பார்க்க போகிறோம். அங்கே போய் பார்ப்போம். இங்கே வருங்க, தான் படுத்துருக்கு வருங்க. இந்த மஞ்சள் அனகோண்டா பாம்பு வருங்க. அங்கே ஒரு பாம்பு இருக்கு பாருங்க. இந்த கல்லுக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு. படத்துக்கு பார்த்தீங்களா, தலையை வெளியே வச்சு எவ்வளோ பெருசாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இருக்க பாம்பு தான் அது. தண்ணி சதுப்பு நிலங்களில் இந்த மஞ்சள் அனகோண்டா பாம்பு, அமேசான் காடுகளில் தான் அந்த அனகோண்டா பாம்புகளை பார்க்க முடியும். இதில் பாம்புகளை காணும். இப்போ பாம்புகளோட பகுதிக்கு தான் வந்திருக்கோம். பாம்புகளை பற்றி, பாம்புகள் என்னென்ன பாம்புகள் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். பாம்புகள் பார்த்தீங்கன்னா காடுகள், இப்போ நம்ம வீடுகள் பக்கம் கூட பாம்புகள் வரும். எப்படின்னா, நம்ம வீடுகளில் செடி இதுகள்லாம் அது நிறைய வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. சுத்தமான வந்தோம்னா பாம்புகள் நிறைய வரும். அதில் பாம்புகள் பல வகைகள் உண்டு. விஷம் உள்ள பாம்புகள் உண்டு, விஷம் இல்லாத பாம்புகள்லாம் உண்டு. சில பாம்புகள் விவசாயிக்கு நன்மை செய்யும் பாம்புகள் உண்டு. இங்கே பாருங்க, கிருஷ்ண சிலை வச்சுருக்காங்க பாருங்க. எப்படி பாருங்க, அருமையாக இருக்கு பாருங்க. குழந்தை கிருஷ்ணனை தூக்கிட்டு வராங்க. அதுக்கு அந்த சேஷன், ஆதிசேஷன் சொல்லக்கூடியவர் கொடைப்பிடிச்சு வர்றாரு. இந்த விஷமில்லாத பாம்புகள் இருக்குல்ல, சாறை பாம்புன்னு சொல்லுவாங்க. அது சாறையில் மஞ்சள் சாறை உண்டு, கருஞ்சாறை உண்டு. இந்த சாறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷமில்லாத பாம்புகள், விவசாயிக்கு நன்மை தர செய்யக்கூடிய பாம்புகள். கண்ணாடி விரியம் பாம்பு இப்போ பார்க்குறது இது விரியம் பாம்பு. இது கடித்த பயங்கரமான விஷம். இந்த பானைக்கிட்ட படுத்துருக்கு பாருங்க. இது ரொம்ப அதிக விஷத்தன்மை உள்ள பாம்பு, இந்த கண்ணாடி விரியம் பாம்பு. பார்த்தீங்க, கண்ணாடி போல் மேலே காணப்படுது பார்த்தீங்களா, இந்த கண்ணாடி விரியன் பாம்பு. மண்ணுளி பாம்பு. இது மண்ணுளி பாம்புன்னு சொல்கிறது மண்ணுக்குள்ளே தான் இருக்கும், அதை வெளியில் பார்க்க முடியல. அது மணல் இருக்குது, அந்த மணலுக்குள்ளே ஒரு பதிஞ்சு உள்ளே இருக்கும் இந்த பாம்பு. அந்த பாம்பு இல்லை, அதாவது மண்ணுக்குள்ளே தான் தோண்டி பார்த்தா தான் பாம்பை பார்க்க முடியும். இது மண்ணுளி பாம்பு வச்சிருக்க இடம் தான். ஆனால் அந்த மண்ணுளி பாம்புகள் வந்து மண்ணுக்குள்ளே தான், அடியில் தான் இருக்கும். இது வந்து விஷம் இல்லாத பாம்பு. இது விவசாயிக்கு நன்மை தர செய்யக்கூடிய பாம்பு. இது எப்படி நன்மை தருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்புகள் நிலத்துக்கு அடியில் போய் எப்படி சொல்கிறது, ஓட்டை நல்லா ஹோல்ஸ் உருவாக்கும் போது அந்த காற்று உள்ளே போய் அவங்களுக்கு விவசாயத்துக்கு ஏதுவாக இருக்கும் இந்த மண்ணுளி பாம்புகள். இந்த மண்ணுளி பாம்புகள் நிறைய வகை உண்டு. இப்போ இங்கே சிவப்பு மண்ணுளி பாம்பு வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து பாம்பு இல்லை, பாம்புங்க இல்லை, காணப்படலை. ஏன்னா அந்த உள்ளே இருக்குது பாருங்கள், வாயை திறக்குது பாருங்கள், அது உள்ளுக்குள்ளே இருக்குது பாருங்கள். இதெல்லாம் மண்ணுளி பாம்பு பார்க்க முடியும். உள்ளே இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே இருக்குது. இது கடித்தாலும் விஷம் இல்லை. இங்கே சிவப்பு மண்ணுளி பாம்பு. அடுத்து நான் பார்க்க சாறை பாம்பு. இந்த சாறை பாம்பு வந்து நல்ல உயரமாக எந்திரிக்கக்கூடியது. பாருங்களேன், சாறையிலே வந்து
இது பார்க்கறதுக்கு வெள்ளை சாரையாக காணப்படுது பாருங்கள். இது விஷமற்ற பாம்பு தான். இது எப்படின்னா தலை சின்னதாக, வால் வந்து தடிமனாகவும் காணப்படும் சாரை பாம்பு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது நாகம். அது பேரே நல்ல பாம்பு. ஏன்னா அது இருக்கிற இடத்த முன்னாடியே சொல்லிடும். நம்ம தான் பார்த்து அது கவனமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், நாகம் எப்படி போகுது பாருங்கள். நாகப்பாம்பு அது சட்டை உரிக்க தயாராகிருச்சு. ரொம்ப இது விஷமுள்ள பாம்பு தான். ஆனால் இது இருக்கிற இடத்த முன்னக்கூடியே சொல்லும். எப்படின்னா சத்தம் கொடுக்கும். அந்த சத்தம் நம்ம பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும். அதை தெரிஞ்சு பாம்பு இருக்குன்னு போகக்கூடாது அந்த இடத்துல. அங்கே பாருங்கள், மரத்தில் ஏறுறது பாருங்கள் பாம்பு எப்படி போகுது பாருங்கள். பாம்பு வழவழப்பு தன்மை இருக்கனால அது ஊர்ந்து போகக்கூடிய அது ஏதுவாக இருக்குது. அங்கே பாருங்கள் எப்படி கல் மேலே ஏறுது பார்த்தீங்களா. அது தலைக்கு மேலே படம் ஒன்று இருக்கும். அதான் படம் எடுக்க போகுது பாருங்கள். இந்த படம் எடுக்க அது தூக்குது பார்த்தீங்க, தலையை அப்படியே தூக்குது பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு பாம்பு படுத்துருக்கு பார்த்தீங்களா. நாகம் எடுத்து பாருங்க. அது படத்தை பார்த்தீங்களா, சக்கரம், அந்த தலைக்கு மேலே சக்கரம் காணப்படுது பாருங்க. பக்கத்தில் வருது. அங்கே ஒரு பாம்பு படுத்துருக்கு. பாருங்க, படம் தூக்குது பாருங்க. படத்தை எடுக்க போகுது. படம் எடுக்க போகுது. தலை எப்படி விரிக்குது பார்த்தீங்களா. இந்த பாம்பு வந்து ரொம்ப உயரமாக எந்திரிக்கக்கூடியது. மரங்களில் ஏறும். நல்ல பாம்பு இறைகளை தேடி மரங்களில் ஏறும். இங்கே பாருங்கள், நம்மளை பார்த்தோன்னே தலையை தூக்குது பாருங்க. அடுத்த பாம்பு இங்கே பாருங்க. கட்ட உடல் மலைப்பாம்பு எப்படி படுத்துருக்கு பாருங்க. கட்ட உடல் வச்ச மலைப்பாம்பு எவ்வளோ பெருசாக படுத்து கிடக்கும் பாருங்க. எவ்வளோ பெருசாக படுத்துருக்கு பாருங்க. ஒரு மலைப்பாம்பு. இந்தியன் மலைப்பாம்பு பாருங்க. பாருங்க எப்படி படுத்துருக்கு. அது மேலெல்லாம் வந்து சித்திரை வேலைப்பாடுகள் போல கலர் கலராக காணுது. எப்படி இருக்கு பாருங்க உடம்பு. இந்தியன் மலைப்பாம்புன்னு சொல்லுவாங்க. மலைகளில் அதிகமாக இந்திய காடுகளில் அந்த மலைப்பாம்பு வளர்ப்பாங்க. இங்கே ஒரு மலைப்பாம்பு இருக்கு பாருங்க. இது இந்திய மலைப்பாம்பு தான். இது இந்தியன் மலைப்பாம்பு தான். பந்து மலைப்பாம்பு. பந்து மலைப்பாம்பு காண உள்ள பாம்பு இல்லை, ஆனால் பேர் போட்டு வச்சுருக்காங்க பந்து மலைப்பாம்புன்னு. கட்டுவிரியன். கட்டுவிரியம் அது உள்ளே இருக்குது பாருங்கள். கட்டுவிரியன் பாம்பு உள்ளுக்குள்ளே படுத்துருக்கு. அதை அதுக்கு ஒரு குகை மாதிரி அமைச்சு விட்டுருக்காங்களா, அதை போய் படுத்துருக்கு. நீர்காத்தான் பாம்புன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அது தண்ணி பாம்பு மாதிரி தான் இதுவும். தண்ணிக்குள்ளே இருக்குது, ஆனால் பார்க்க முடியல. இது தண்ணீர் பாம்பு. இது விஷயம் இல்லாத பாம்பு தான், தண்ணீர் பாம்பு. வெளியே போயிடுச்சு இப்போ, தண்ணிக்குள்ளே இல்லை. அதுக்கு அது கூடு அமைச்சிருக்காங்க, அது கூட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிறது. இதுதான் பச்சை பாம்புன்னு சொல்லுவாங்க, கண்கொத்தி பாம்புன்னு கூட சொல்லுவாங்க. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு, எவ்வளோ படுத்துருக்கு பாருங்க. கண்கொத்தி பாம்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஊசியாக இருக்கும். அந்த வாய்ப்பகுதி கண்ணைத்தான் குறி வைக்குன்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இது அதிகமாக மரங்களில், பச்சை மரங்களில் சுற்றி சுற்றி இருக்கிறனால அது நம்ம தெரியாது அந்த பாம்பு இருக்குது. அந்த அதெல்லாம் ஏன்னா அது பச்சை கலரில் இருக்கிறது அப்படியே வந்து அந்த இறைகளை பிடிச்சி அதில் வர பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த அதில் சுற்றி சுற்றி படுத்துருக்கோம். இங்கேயும் கட்ட உடல் மலைப்பாம்பு பாருங்க எப்படி படுத்து கிடக்குது. கட்ட உடல் மலைப்பாம்பு. கட்ட உடல் மலைப்பாம்பு
பக்கத்துலேயே பார்க்கலாம். அது உடம்புல பாருங்களேன், உடம்புல வந்து சித்திரை வேலைப்பாடு போல் காணப்படுது பாருங்கள். அதான் இருக்குது, அங்கே இருக்குது. இப்போ அங்கே ஒரு மலைப்பாம்பு படுத்து கிடக்காது, அங்கே பின்னாடி ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு நகண்டு வருது பாருங்க. பாருங்க, இங்கே பாருங்க. அம்மாடி, இது மலைப்பாம்பு தான். பார்க்குறதுக்கு நாகப்பாம்பு மாதிரியே இருக்குது. பாருங்க எப்படி நகலுது பாருங்க. மலைப்பாம்பு என்ன பண்ணுமா, இறைய சாப்பிட்டு போய் மரங்களில் போய் சுற்றுமா. அதில் இருக்க எலும்புகளை உடைக்கிறதுக்காக சுற்றுமா. மலைப்பாம்புகளுக்கு அந்த மாதிரி ஒரு இது உண்டு. இது இந்தியன் மலைப்பாம்பு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. நல்லா சாப்பிட்டு பைத்தான், இந்தியன் பைத்தான் எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் பச்சை ஓணம். பச்சை இற சாப்பிட்டு அதான் பச்சை ஓணம் எப்படி சாப்பிடுது பாருங்க. பச்சை ஓணானது, பச்சை ஓந்தி வேற, பச்சை ஓணானது பச்சை கலரில் காணப்படுது. இந்த மேலே ஒன்று இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க சிவப்பு ஓணான பாருங்க. அம்மா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. ஒரு சின்ன முதல்ல சைஸுக்கு இருக்குது சிவப்பு ஓணான். அது கீழே அப்படி புளி தோண்டி போகிறதுக்கு எதிர்பார்க்குது பாருங்க.